ஹலோ அரவிந்த் கேக்குதா? ஹலோ, இஸ் இட் ஆடிபிள்? Soumya, is it audible? Hello, Soumya. Family. Sir? Yeah, கேக்குதா Soumya? Is it audible? Yes, sir. கேக்குது. Yeah, okay. என்ன ஐடி யூஸ் பண்றோம்? ஐடி என்ன யூஸ் பண்றோம்? ஓகே, அட்டெண்டன்ஸ் போட்டீங்களா? லாஸ்டா பார்த்தது இதுதான் இல்லையா? ஓகே, ஸோ லாஸ்ட் என்னங்க பார்த்தோம்? சிஎஸ்ஆர்எஃப் அப்படிதான் இல்லையா? சிஎஸ்ஆர்எஃப் என்ன? கிராஸ். எதுக்காக யூஸ் பண்றோம்? எதுக்காக சிஎஸ்ஆர்எஃப்? அப்படியா? சிஎஸ்ஆர்எஃப் கிராஸ் சைட் என்ன சொன்னோம்? ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதாவது இது அதிகமா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, லைக் இப்போ இந்த பேங்கிங் செக்ஷன்லாம் இருக்கு இல்லையா? இப்போ அதுல வந்துட்டு இப்போ அப்டேட் பண்றோம், டெலீட் பண்றோம், ஏதோ சேஞ்சஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணா இந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் அப்படிங்கறத வச்சிருக்கணும். ஆனா ரெஸ்ட் ஏபி எல்லாம் டெவலப் பண்ணும்போது இந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் அப்படிங்கிறது தேவையில்லை. சரியா? இதான் ஒண்ணு சொல்லியிருப்பேன், ஸ்டேட்ஃபுல் ஸ்டேட்லெஸ். ஸ்டேட்லெஸ்னா என்ன, ஸ்டேட்ஃபுல்னா என்ன? ஸ்டேட்ஃபுல்னா என்ன, ஸ்டேட்லெஸ்னா என்ன? ஸ்டேட்லெஸ், ஸ்டேட்ஃபுல், இதை நான் சொல்லியிருக்கேன். ஸ்டேட்லெஸ் ஃபுல். ஸ்டேட்ஃபுல் அப்படின்னா சோ அந்த ரெஸ்ட் ஏபி எல்லாம் எப்படி இருக்குன்னா ஸ்டேட்லெஸ்ஸா தான் இருக்கும். சொன்னா ரெஸ்ட் ஏபி எல்லாம் எப்படி இருக்கும்? ஸ்டேட்லெஸ். ஸ்டேட்லெஸ் மீன்ஸ் நம்ம ஒவ்வொரு டைமும் போகும்போது நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டா போற மாதிரி இருக்கும், அப்படிதானா? அப்ப போகும்போது அப்ப என்ன, ஏன் நம்ம இது இந்த மாதிரி ஸ்டேட்லெஸ் யூஸ் பண்றாங்க அதிகமான்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்டோரேஜுக்காக, அப்படிதான் இல்லையா? இது ஆல்ரெடி ஞாபகத்துல வச்சுக்கணும், இவர் தானா, இவர் தான் ஆல்ரெடி வந்தவர் தான் ரெக்வஸ்ட் கேட்கிறாரு. அப்ப ஸ்டோரேஜ் வந்து என்ன பண்றாரு, ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா? எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுமே. எப்படி நான் வச்சுக்கிறது? இப்ப காலையில சாப்பிட்ட சாப்பாடை கேட்டாலே மறந்துருது, அப்படிதான் இல்லையா? அப்ப அவ்வளவு டீடைல்ஸ் நான் எப்படி வந்து ஞாபகத்துல வச்சுக்கிறது, அப்படிதானே? அப்ப அதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் தான். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டேட்லெஸ். ரெஸ்ட் ஏபிஎஃப் எல்லாமே ஸ்டேட்லெஸ்ல தான் இருக்கும். அப்ப இந்த ஸ்டேட்லெஸ்ல நம்ம ஒரு செக்யூரிட்டி அப்ளை பண்ணோம்னா அதான் ஜேடபிள்யூடி டோக்கன்ஸ் அதை யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுல சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அது எப்படிங்கிறது சொல்றதுக்காக தான் இது காட்டணும். ஓகே, அதெல்லாம் பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. பேங்கிங் மீன்ஸ் இப்ப ஃபார்ம்லாம் இருக்கு இல்லையா? அந்த ஃபார்ம் வரும்போது அதுக்கான யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப எதை சேஞ்சஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த டோக்கன் கண்டிப்பா ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம இதுல என்ன பண்ணலாம், அந்த சிஎஸ்ஆர்எஃப் டோக்கனை டிசேபிள் பண்ணி வச்சுப்போம். ரெஸ்ட் ஏபிக்கு அது தேவையில்லை. இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிங்க, அதுக்காக சொல்றேன். சரி, அது ஸ்டேட்லெஸ். ரெஸ்ட் ஏபி யூஸ் பண்றது எல்லாமே என்னது
ஸ்டேட்லெஸ். அப்ப ஸ்டேட்ஃபுல்னா என்ன, ஸ்டேட்லெஸ் டிஃபரெண்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஸ்டேட்லெஸ்ல நம்ம கிரியேட் பண்றது ஏபிஐஸ் எல்லாமே அதுக்கு சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் தேவையில்லை. அதனாலதான் நம்ம அட்வான்ஸ்ல அந்த JWT அத்தென்டிகேஷன்ஸ்க்காக அந்த OAuth இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ நேத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன கிரியேட் பண்ணோம்னா ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்குள்ள நம்மளா ரெக்கார்ட் அப்படின்னு ஒண்ணு எழுதிட்டோம். அப்படிதானா? சோ ஒரு என்டிட்டியை கிரியேட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக ரெக்கார்ட் அப்படின்னு ஒண்ணு எழுதி ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஒரு 3 ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். தென் அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்காக /students கொடுத்தோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ங்கிறது வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், ஆட் பண்றதுக்காக போஸ்ட் மேப்பிங் யூஸ் பண்ணோம். போஸ்ட் மேப்பிங்ல என்ன பண்ணோம்னா ரெக்வஸ்ட் பாடிக்குள்ள இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்து நம்ம அதை ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம். அப்படிதானா? சரி, இதுதான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா பேசிக்கா ஒரு அனோட்டேஷன் யூஸ் பண்ணோம். என்ன டிபெண்டன்சி ஆட் பண்ணோம், ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டட் செக்யூரிட்டிங்கிற ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணோம். இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணோம், ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அது பை டிஃபால்ட்டா நடக்கிறது. கரெக்டா? சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணா தேர்ட் பார்ட்டி திங்ஸ் நம்ம கான்ஃபிகர் பண்றதுக்காக தேர்ட் பார்ட்டி கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா செக்யூரிட்டி கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு நானா ஒரு கிளாஸஸ் எழுதிக்கிறேன். இதுதான் கான்ஃபிகரபிள் கிளாஸ். சோ அதனால அதுக்கு மேல என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், அட் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஒரு அனோட்டேஷனை யூஸ் பண்ணிக்கிறோம். தென் செக்யூரிட்டி ஃபில்டர் செயின்ங்கிறது என்ன சொன்னேன், ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த ஃபில்டர் செயினுக்குள்ளதான் நமக்கு என்ன இருக்கும், அந்த இன்டர்ஃபேஸுக்குள்ள நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணா பேஸ் லெவல் ஆஃப் செக்யூரிட்டியை நமக்கு கொடுக்குது. பேஸ் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னா நம்ம சொல்லியிருப்போம் அந்த யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கறதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இதுதான் செக் பண்ணுது. ஓகேவா? அதுக்கப்புறம் அதுல ஃபில்டர் செயின் நம்மளா கொடுக்குற மெத்தட் பேரு என்ன பேரும் வச்சுக்கலாம். இதுல பாஸ் பண்றது என்னன்னா செக்யூரிட்டி தான் யூஸ் பண்ணும். சரி, நேத்து நான் போட்டிருப்பேன் என்ன கொடுத்துருப்பேன்னா லைக் ரெக்வஸ்ட், சர்வ்லெட் ரெக்வஸ்ட். நம்ம அந்த ரெக்வஸ்ட் படிச்சு நான் என்ன போட்டேன்னா அந்த ரெக்வஸ்ட் போட்டேன். ஆனா இதுல யூஸ் பண்றது என்ன பண்ணோம், HTTP செக்யூரிட்டி. சரியா? இது ஒரு இன்டர்ஃபேஸ்ல ஒரு ஃபீல்டு மாதிரி. HTTP சர்வ்லெட் ரெக்வஸ்ட் அப்படி நம்ம ஒரு ஃபீல்டு மாதிரி நம்ம சொல்றோம். அதுக்கு பெராமீட்டரா இந்த செக்யூரிட்டி ஃபில்டர் செயினுக்கு பெராமீட்டரா நம்ம இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒண்ணு நம்ம உள்ள என்ன பண்றோம், இந்த ஒரு ஃபீல்ட உள்ள பாஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இது இன்பில்டா இருக்க ஒரு வேர்ட் தான். ஓகே, இது நம்ம ஆப்ஜெக்ட் பேர் இங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. இப்ப ரன் டைம்ல எது எக்ஸெப்ஷன் வரக்கூடாது, அந்த இதுல ஏதாவது எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா அதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக த்ரோ எக்ஸெப்ஷன் அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்கோம். யூஸ் பண்ணிட்டு இங்க என்ன பண்றோம் அப்படின்னா இந்த HTTP பில்ட் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, அதாவது இந்த செக்யூரிட்டி ஃபில்டர் செயின் இருக்கா, இந்த பீனை தான் இது ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். செக்யூரிட்டி ஃபில்டர் செயின் அப்படிங்கிற பீனை ரிட்டர்ன் பண்ணது அப்படிதானே எழுதுவோம் மெத்தட. சோ அட் பீன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம், மெத்தட் லெவல்ல தான் மேல இந்த பீன் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஒரு தேர்ட் பார்ட்டி கிளாஸஸ் நம்ம எழுதி வச்சிருந்தோமா, அந்த கிளாஸ் உள்ள கொடுத்த ஒரு மெத்தட் உள்ள கொடுத்துருப்போம். அப்ப இங்க ரிட்டர்ன் அப்படிங்கிறது இந்த செக்யூரிட்டி ஃபில்டர் செயினோட ஆப்ஜெக்ட் தானே இது ரிட்டர்ன் பண்ணோம். புரியல அப்படின்னா அந்த கிளாஸஸ் எழுதிருப்போம். பீன் ஸ்போர்ட் கான்ஃபிக் அப்படின்னு ஒன்னு எழுதிருப்பேன். ஸ்போர்ட்ஸ் கான்ஃபிக் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எழுதுனேன். அந்த கிளாஸுக்கு அந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிருக்க மாட்டேன். அது என்ன பண்ணிருப்பேன்னா இப்படி கான்ஃபிக் சொல்லிட்டு ஒரு பேக்கேஜை போட்டு அதுக்குள்ள கான்ஃபிகரேஷன் மேல போட்டு பீன் போட்டு அதுக்கான பீனை உள்ள கொண்டு வந்து கிரியேட் பண்ணிருப்பேன். அப்ப இந்த அட்பீன்ங்கிறது இங்க ஒரு ஃபில்டர் செயின் ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, அப்ப இந்த செயின் என்ன ரிட்டர்ன் பண்ணா இந்த செக்யூரிட்டி ஃபில்டர் செயின் இருக்கு பாத்தீங்க இல்லையா, இதோட ஆப்ஜெக்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும்னு அர்த்தம். அதை ரிட்டர்ன் பண்றதா அந்த HTTP பில்டுன்னு அர்த்தம். அதுவே ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடும். பீன் அப்படின்னால அதான் மெத்தட் லெவல் அனோட்டேஷன். இது என்ன பண்ணுனா அந்த ஆப்ஜெக்ட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். நம்ம எப்படி அட் காம்போனன்ட் அதெல்லாம் கொடுத்து ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட், அதே மாதிரி இந்த பீன் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணுவோம், ஒரு மெத்தட் லெவல்ல யூஸ் பண்ணி நமக்கு இது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? சோ அப்ப நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வெறும் HTTP பில்ட் அப்படின்னு நான் யூஸ் பண்ணிருக்கேன். இதுல எந்த விதமான செக்யூரிட்டியுமே இல்லைன்னு அர்த்தம். எந்த விதமான ஒரு ஆத்தரைசேஷன் அத்தென்டிகேஷன்ஸ் எதுவுமே நான் இதுல கொடுக்கலன்னு அர்த்தம். அது எப்படி சொல்றோம் அப்படின்னா இப்ப பாருங்க நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்றோம். சோ அப்ப என்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னா form.xml செக்யூரிட்டி எல்லாம் இருக்கு. கண்ட்ரோலருக்குள்ள நமக்கு என்ன பண்ணிருக்கு இந்த மாதிரி எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப நான் இது என்ன ஆக்சஸ் பண்றதா இருந்தாலும் சரி எனக்கு ஒரு ஃபார்ம் ஜெனரேட் பண்ணும். அப்படிதானா? இப்ப நான் என்னோட அப்ளிகேஷனை சிம்பிளா நான் ரன் மட்டும் பண்றேன். இப்ப இதை ரன் பண்ணும்போது நமக்கு என்ன கேக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அப்ப அந்த லைன் எதுக்காக நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க? ஓகே, அதே மாதிரி நம்ம எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றோம் இல்லையா, அப்ப ஹாய் கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது எப்படிதான் இருக்கும்னா செக்யூரா தான் இருக்கணும். அந்த API அந்த எண்ட் பாயிண்ட்ஸும் ரொம்ப செக்யூரா தான் இருக்கும். அதை யார் ஆக்சஸ் பண்ணணும்? ஓகே, இல்ல எல்லாருக்குமே ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ எதெல்லாம் எல்லாரும் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருப்பாங்கன்னா இப்போ ஒரு லாகின் ஃபார்ம் இருக்கு, ஹோம் பேஜ் இருக்கு, அது எல்லாருமே நீங்க பண்ணலாம், வந்து லாகின் பண்ற மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட்ஸ். அது ஒரு ரோல் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க.
இப்ப இந்த அட்மினா இருந்தா இதை நீங்க பார்க்கலாம், இல்ல யூசரா இருந்தா இதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் எப்படி செட் பண்றதுங்கிறது இதுல பார்க்கலாம். சரியா? இதுல எண்ட் பாயிண்ட்ஸ்ங்கிறது இப்படி கிரியேட் பண்றதா? இப்ப அதை பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். காமன் ஸ்ட்ரக்சரே இப்படிதான் இருக்கும். ஒரு என்டிட்டி வச்சிருக்கீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் உள்ள இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்ணலாம் இல்லையா? ஹாய் கொடுக்குறீங்க பாருங்க. யூசர் நேம் கேட்கல, பாஸ்வேர்டு எதுவுமே கேட்கல. ஓகே, அப்ப என்ன மீனிங்னா இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணி வச்சிருக்கோம்? செக்யூரிட்டி ஃபில்டர் செயின் HTTP செக்யூரிட்டி HTTP அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ இந்த செக்யூரிட்டி ஃபில்டர் செயினுக்கான பீனை இது ரிட்டர்ன் பண்ணுது. இப்படி பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு எந்த விதமான அத்தன்டிகேஷன் ஆத்தரைசேஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இது இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு இப்போ அதை கொண்டு வரணும். இப்ப இதுக்குள்ள எழுதணும். சரியா? இப்ப இதுக்குள்ள நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா, இப்ப நமக்கு எங்க இருக்கு, இதுக்குள்ள ஒரு லாம்டா எக்ஸ்பிரஷன் உள்ள பாஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப நமக்கு இது மூலமா தானே வருது HTTP செக்யூரிட்டிங்கிறது எது மூலமா நடக்குது? HTTP-யா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துக்கோங்கன்னா HTTP டாட் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இங்க பாருங்க, ஃபார்ம் லாகின், authorize HTTP request, HTTP basic, build, logout, add filter, filter after, before, இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே இன்பில்டா இருக்க மெத்தட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இருக்கும் என்னது OAuth to client அப்படிலாம் இருக்குது இல்லையா? அப்ப இதெல்லாமே மெத்தட்ஸ். இதெல்லாம் எங்க இருக்குது? எஸ், அப்படிதானே? அப்ப HTTP செக்யூரிட்டி HTTP டாட் நான் கொடுத்தோன்னே எனக்கு இப்படி வருதா? இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல authorize HTTP request அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்ப வரக்கூடிய ரெக்வஸ்ட் எப்படி இருக்குன்னா ஒன்லி ஆத்தரைஸ் ரெக்வஸ்டா மட்டும்தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உள்ள அலோவே பண்ணக்கூடாது. இப்ப நான் எண்ட் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்றேன், ஹாய் வச்சிருக்கேன், அப்படிதானா? அதுக்கப்புறம் என்ன வச்சிருந்து ஸ்டூடெண்ட் இருந்துச்சு. இப்ப இதெல்லாம் நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இப்ப அது ஒன்லி அத்தன்டிகேட்டட் ரெக்வஸ்டா இருந்தா மட்டும்தான் அலோ பண்ணணும், இல்லைன்னா பண்ணவே கூடாது. புரியுதா? சோ அப்ப நான் என்ன சொல்றேன்னா authorize HTTP request. இப்ப இதுக்குள்ள என்ன பண்ணனா lambda எக்ஸ்பிரஷனை பாஸ் பண்ணிக்கணும். சரியா? அப்ப இந்த lambda எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல request. lambda எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணும், இப்படி arrow யூஸ் பண்ணுவோம் இல்லையா? கரெக்ட்டா? இப்ப request டாட் இப்ப நம்ம என்ன கொடுத்துக்கிறோம் அப்படின்னா any request. ஓகேவா? அந்த ரெக்வஸ்ட் என்னவா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்ப அத்தன்டிகேட்டட் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா ஒன்லி அத்தன்டிகேட்டட் ரெக்வஸ்ட்டை மட்டும்தான் அலோ பண்ணும், இதெல்லாம் எதுவுமே அலோ பண்ணாது. இந்த லைன் புரியுதா? அதாவது என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா? இந்த லைனுக்கான மீனிங் என்னன்னு புரியுதா? அதாவது வரக்கூடிய ரெக்வஸ்ட் எந்த ரெக்வஸ்ட் ஆனாலும் இருக்கலாம், ஆனா அது எப்படி இருக்கணுமா? அத்தன்டிகேட்டடா தான் இருக்கணும். சரியா? இப்ப நான் அதை ரன் பண்றேன். இங்க நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, அதுக்கான லாஜிக்ஸ் உள்ள இருக்கும். புரியுதா? அதாவது இப்ப நான் எந்த ரெக்வஸ்ட் நீ வந்தாலும் அப்ப அதை மட்டும் நீ அலோவ் பண்ணு, அத்தன்டிகேட்டடா இருந்தா மட்டும் தான் அலோவ் பண்ணு. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கறத செட் பண்ணுவோம். அந்த URL நம்ம மேல கொடுக்கும். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் அதை சொல்ல வரேன். புரியுதா? இப்ப நான் அத்தன்டிகேட்டட் அப்படின்னு நான் சொல்லிட்டு இப்ப நம்ம இந்த இடத்துல காட்டுறீங்க பாருங்க என்ன சொல்லும் அப்படின்னா access to localhost was denied. You don't have authorization to view this page because HTTP error 403. 403 என்னது அப்படின்னா unauthorized. 401 403 என்ன 401 சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. நான் போஸ்ட்மேன்ல போய் ரன் பண்ணுவேன். And 403 forbidden means unauthorized. authentication என்ன, authorization என்ன? ஸ்டேட்டஸ் கோட் 403 மீன்ஸ் என்ன, 401 னா என்ன? இப்போ இதே எண்ட் பாயிண்ட்ஸ் நான் இங்க கொடுக்குறேன்.
403 forbidden. கரெக்டா? அதாவது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல எங்க சொல்லுங்க என்ன பாத்தீங்க 401க்கும் 403 ஸ்டேட்டஸ் கோட் unauthorized forbidden அப்படின்னு இருக்கா இங்க என்ன இருக்கு unauthorized இருக்கு இதுவும் என்னதான் இருக்கு unauthorized அப்ப ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட் இது நமக்கு 401ங்கும்போது அத்தென்டிகேஷன்ல ஒரு பாத்துக்கீங்களா அத்தென்டிகேஷன் அதே ஆத்தரைஸ் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா இப்ப நான் இந்த இடத்துல என்ன போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா எனி ரெக்வெஸ்ட் அத்தென்டிகேட்டட் யூசரால மட்டும்தான் இந்த பர்டிகுலர் பேஜை போயிட்டு ஆக்சஸ் பண்ண முடியும் ஆல்ரெடி எதிரே போட்டுருக்கேன் இதுதான் அந்த ஒர்க் ஷாப் எடுத்து அத்தென்டிகேஷன் என்ன ஆத்தரைசேஷன் என்ன அத்தென்டிகேஷன்ங்கிறது the identity of the user are set for providing the access to that system அதாவது உங்க ஐடி கார்டு மாதிரிங்க புரியுதா ஆத்தரைசேஷன்ங்கிறது that persons or user authorities that set for accessing that resource அந்த ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்றது அதான் நேத்தே சொன்னேன் ஒரு வாட்ச்மேன் இருப்பாங்க அப்படிதான் இல்லையா இப்ப நீங்க வருது கிளாஸ் ரூம் 1க்கு தான் வரணும் கிளாஸ் ரூம் 2க்கு போறீங்க நீங்க ஆக்சஸ் பண்ற ரிசோர்ஸ் அததான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆத்தரைசேஷன் சொல்றோம் அத்தென்டிகேஷன்ங்கிறது உங்க ஐடி கார்டு அதை வச்சுதான் நீங்க ஒரு அத்தென்டிகேட்டட் பர்சன்ங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியும் அந்த அத்தென்டிகேட்டட் பர்சனால தான் இந்த ரிசோர்ஸை ஆக்சஸே பண்ண முடியும் ஓகே சார் ஓகே அப்ப இந்த அத்தென்டிகேஷன்ல டன் பிஃபோர் தட் ஆத்தரைசேஷன் கரெக்டா ஆத்தரைசேஷன் முன்னாடி என்ன பண்ணிருக்கணும் அத்தென்டிகேஷன் நடந்திருக்கணும் வெரிஃபை பண்ணாதான் உள்ள அளவே பண்ண முடியும் ஆத்தரைசேஷன் ஆல்வேஸ் ஹேப்பன் ஆஃப்டர் தட் அத்தென்டிகேஷன் கரெக்டா it needs usually users login details அவ்வளவுதான் அத்தென்டிகேஷன்ங்கிறது ஒண்ணு இல்ல யூசரோட லாகின் டீடைல்ஸ் it needs user privileges or roles அதான் சொன்னேன் இப்போ நீங்க அட்மினா இல்ல யூசரா நீங்க யாரு உங்க ரோல் பேஸ் பண்ணி அந்த ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கான ரைட்ஸை கொடுக்க முடியும் ஸ்பெசிஃபிக்கா இப்போ அதான் சொன்னேன் இப்போ ஃபேஸ்புக்லாம் நம்ம யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல அட்மின் பேஜ்னு ஒன்று இருக்கும் யூசர் பேஜ் இருக்கும் யூசர் பேஜ் வந்து யூசர் என்ன பண்ணிக்கலாம்னா யூசர் பாத்துக்கலாம் ஆனா அட்மின் பேஜ்ல வந்து அட்மின் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த யூசர் வந்திருக்காங்க என்னென்ன டீடைல்ஸ் அப்படி போட்டுருக்காங்கிறது அவங்க செக் பண்ணிக்க முடியாது நமக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த ரூல்ஸ் அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆத்தரைசேஷன் அப்படின்னு சொல்றோம் ஓகே இங்க பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருப்பேன் if authentication fails usually we will get 401 error response அதான் authentication authorization ப்ராப்ளமா இருந்தா 403 வரும் புரியுதா அப்ப ரெண்டும் உங்களுக்கு இங்க பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல ரெண்டுமே என்ன இருக்கு forbidden இங்க இருக்கா இததான் forbidden இதான் unauthorized authorized நீங்க இந்த இடத்துல என்ன எதுக்கான ஆள் கிடையாது இந்த ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கான ரைட் பர்சன் நீங்க கிடையாது புரியுதா ஓகே ஆனா இங்க 401 அன்ஆத்தரைஸ்ட் வந்திருக்கு இல்லையா அதுக்கான மீனிங் என்னன்னா நீங்க ப்ராப்பரா உங்க அத்தென்டிகேஷன் இல்லன்னு அர்த்தம் நீங்க ஒரு அத்தென்டிகேஷன் பர்சன் இல்ல அப்படின்னு அர்த்தம் சரி இது ஆத்தரைசேஷன் ஃபெயில்ஸ் யூசுவலி we will get the 403 அப்ப அந்த எரர் வந்தாலே நமக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம இது கிடையாது போல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ நான் தான் சொன்னேன் நீங்க ஸ்ப்ரிங் பூட் கிளாஸ் ரூம் நம்பர் 1ல நடந்துட்டு இருக்கு ஆனா நீங்க 2க்கு பண்ணீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு இங்க நீங்க கிடையாதுப்பா நீங்க பேசாம அங்க போயிருங்க கிளாஸ் ரூம் 1க்கு போங்கன்னு சொல்லுவாரா இல்லையா அதுதான் யாரு பாக்கா ஆத்தரைசேஷன் அத்தென்டிகேஷன்ங்கிறது யார் செக் பண்ணுவா வெளில இருக்கிறவங்களே செக் பண்ணிடுவாங்க கரெக்டா செக் பண்ணிட்டு நீங்க ஓகேவா உங்க பேர் என்ன உங்க ஐடி என்ன எல்லாத்தையும் ஓகே வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க எஸ் ஓகே ஃபைன் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பேங்க் கஸ்டமர் எம்ப்ளாயிஸ் in that order to perform actions in that app we need to first prove our identity correct so once logged into that application my roles authorities then will decide what kind of actions I can do புரிஞ்சா என்ன புரிஞ்சது சரி ஓகே ஃபைன் ஓகே गाइस இப்போ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படினா இப்போ நமக்கு இது வந்துருச்சு இல்லையா இப்போ நான் என்ன பண்ணனும் அப்படினா நான் வந்து இந்த இடத்துல இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன் permit all அப்படி நான் யூஸ் பண்ணிக்கிறேன்
இது என்ன பண்ணுனா செக்யூரா இல்லாம எல்லாத்தையும் பப்ளிக்கா சரியா பெர்மிட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மீன்ஸ் ஒண்ணு இல்ல இந்த அப்ளிகேஷன்ல என்னெல்லாம் இருக்கு ஹாய் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் இருக்கு இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம் அதுக்காக யூஸ் பண்றது என்னது எஸ் பை டிஃபால்ட் அப்படிதான் இருக்கும் அதாவது ஏன் இதை நான் சொல்றேன்னா இப்ப நான் என்னென்ன எண்ட் பாயிண்ட்ஸ்ல ஆக்சஸ் பண்ணணும் அதை மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா அத்தென்டிகேட்டட் இல்ல பெர்மிட் கொடுத்து வச்சுக்கலாம் அதை மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க பப்ளிக்கா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதை தாண்டி ரிமைனிங் வருது எல்லாமே அத்தென்டிகேட்டடா தான் இருக்கணும் ஆமா இது சும்மா பேசிக் தான் இதுல இன்னும் இருக்கு ஓகே இப்ப நம்ம இந்த இடத்துல இப்படி கொடுத்தோம் அப்ப பாத்தீங்களா இப்ப என்ன வந்துருச்சு ஹாய்னு வந்துருச்சா இப்ப இங்க போய் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஹாய்னு வந்துச்சா அப்போ நம்ம இங்க என்ன பண்ணி வச்சோம் இப்ப இந்த டிஃபரெண்ட் கண்டிப்பா தெரியணும் இங்க என்ன பண்ணீங்க request dot any request dot permit all அப்ப என்ன அர்த்தம் பப்ளிக்கா நீங்க இந்த டெமோ கண்ட்ரோலரா இருக்கட்டும் சரி இல்ல ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலரா இருக்கட்டும் சரி அதுல என்ன எண்ட் பாயிண்ட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கோங்க அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் நீங்க எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம் அதான் request dot any request எந்த ரெக்வஸ்டா இருந்தாலும் சரி பெர்மிட் பண்ணி கொடுத்துருங்க சரியா சரி ஓகே இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒன்லி என்ன மட்டும்தான் எனக்கு வந்துட்டு பெர்மிட் பண்ணணும் அந்த ஒரு பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பெர்மிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்ப நான் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா டாட் ஜஸ்ட் இங்க என்ன கொடுத்துக்க போறேன் அப்படின்னா ரெக்வஸ்ட் சரியா இப்ப இந்த இடத்துல ஒன் செகண்ட் இந்த கோடை நம்ம காப்பி பண்ணிக்கலாம் ஓகே சோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல அதே கோடு தான் ஃபில்டர் செயின் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் http கொடுக்க போறீங்க http கொடுத்துட்டு டாட் அகைன் என்ன கொடுக்க போறீங்க ஆத்தரைஸ்ட் http ரெக்வஸ்ட் இதுக்குள்ள தான் நமக்கு தேவையான டேட்டா பாஸ் பண்றோம் சரியா சோ இதுக்குள்ள என்ன வெச்சுக்கோங்கன்னா ரெக்வஸ்ட் இதுல என்ன பேர் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம் நம்ம எழுதுறது ஒரு lambda எக்ஸ்பிரஷன் அவ்வளவுதான் ஓகே lambda எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இங்க பாத்தீங்களா ரெக்வஸ்ட் மேட்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதா இதுதான் என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இங்க இருக்கு பாருங்க ரெக்வஸ்ட் மேட்சஸ் இது ஒரு இன்பில்டா இருக்க மெத்தட்ஸ் சோ இதுக்குள்ள நம்ம என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய எண்ட் பாயிண்ட்ஸ் என்னவோ அதை கொடுத்துக்கலாம் சரி இப்ப நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு என்ன வச்சுக்கலாம் ஹாய் இது கொடுத்துக்கிறேன் ஓகே சோ கொடுத்துட்டு டாட் கொடுத்துட்டு இப்ப நான் என்ன கொடுத்துக்கிட்டேன்னா பெர்மிட் ஆல் கொடுத்துக்கிறேன் ஓகேவா சோ இது கொடுத்ததுக்கு அப்புறமா சோ ரிமைனிங் வருது பாத்தீங்க இல்லையா ஓகேவா சோ இதுக்கு அப்புறம் எந்த ரெக்வெஸ்ட் வந்தாலும் நீ என்ன பண்ணணும் அத்தென்டிகேட்டடா இருந்தா மட்டும் நீ அலோவ் பண்ணிடலாம் யாரையும் அலோவ் பண்ணாத நான் சொல்லிக்கிறேன் புரியுதா சோ ரிட்டர்ன் என்ன பண்ணா http build கொடுத்துக்கணும் கிளியரா இப்போ வந்து ஒரு சைட்டுக்கு வந்து கிரியேட் யூசர் பண்ணனும் சார் கிரியேட் யூசர் லாகின் வந்து பெர்மிட் கொடுத்துவாங்க எஸ் எக்ஸாக்ட்லி கிரியேட் பண்ணுவாங்க அது மட்டும் எஸ் இப்போ அதான் சொன்னேன் அதுக்காக தான் அந்த ப்ரீவியஸா நம்ம பெர்மிட்டால்னா என்னன்னு படிச்சோம் அத்தென்டிகேட்டர்னா என்னன்னு படிச்சோம் அந்த ஸ்டெப் போடாம இது போடாம கண்டிப்பா புரியாது அப்படிதான் இல்லையா ஓகே இப்போ இந்த பெர்மிட்டால்னா இப்போ ஹாய்னு வந்தா தான் காமனா இருக்கு இப்போ ஹோம் பேஜா இருக்குன்னு வச்சுக்கோங்க அது எல்லாத்துக்குமே தெரியணும் பப்ளிக்கா தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ரெக்வஸ்ட் மேட்சஸ் உள்ள அந்த எண்ட் பாயிண்ட்ஸோட பேரை கொடுத்துட்டு பெர்மிட் ஆல் கொடுத்தாங்கன்னா எல்லாமே வந்துடும் இதை தாண்டி அந்த பேஜ்ல இருக்குது இல்லையா அதெல்லாம் நீங்க அதுதான் எனி ரெக்வஸ்ட் இதை தாண்டி எந்த ரெக்வஸ்ட் இருந்தாலும் கண்டிப்பா என்ன பண்ணணும் அத்தென்டிகேட்டடா இருந்தாதான் பண்ணணும் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது உள்ளே போகாது இப்ப நம்ம போயிட்டு ஸ்டூடெண்ட் கொடுத்து பார்ப்போம் அப்படிதான் இல்லையா நம்ம போயிட்டு ஸ்டூடெண்ட் கொடுக்கலாம் இப்ப ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற எண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்து ஆக்சஸ் பண்ணும்போது இவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம கேட்கலாம் என்ன சொல்லுவாங்க இப்ப ஹாய் வரும் தானே ஹாய் வந்துச்சு ஏன் ஹாய் வந்துச்சு நம்ம தான் எஸ் இப்ப இதே இடத்துல போய் ஸ்டூடெண்ட் கொடுத்து பார்ப்போமா என்ன பேர் வச்சோம் ஸ்டூடெண்ட்ஸா you don't have என்ன கொடுத்திருக்காங்க authorization http error 403 அப்படிதானா அப்ப நம்ம இங்க என்ன பண்றோம்னா இதை தாண்டி நீங்க என்ன கொடுத்தாலும் என்ன பண்ணணுமா எஸ் இதே நீங்க எங்க போய் கொடுத்தீங்கனாலும் வராது இல்லையா
அப்ப இப்படிதான் செட் பண்ணுவாங்க ஆக்சுவலா. ஓகே, அப்ப 403 என்னது? அது எதுக்கு? அன்ஆத்தரைஸ்ட். நீங்க இதை ஆக்சஸ் பண்றதுக்கான என்னது இல்ல, நீங்க என்னது இல்லையா, தகுதி இல்லையா? ஓகே, சோ அப்ப நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா இந்த ரிசோர்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அப்படிதானா? சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு, சோ இப்ப அதுவும் வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், கமா கொடுத்து இப்படி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை திங்ஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டூடெண்ட் அப்படின்னு நமக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ போயிட்டு இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஒரு இதை தாண்டி நீங்க எந்த ரெக்வெஸ்ட் கொடுத்தாலும் இது வரும். இதுதான் பேஸ் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. இதை ஃபார்ம் வச்சும் பண்ணலாம், எதை வச்சுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்துச்சா? இதே மாதிரி இங்கே வந்து பாருங்க. அப்போ நம்ம கிட்ட இதுக்கு முன்னாடி எல்லாம் யூசர் நேம் கேட்டுச்சு, பாஸ்வேர்ட் கேட்டுச்சு, இதெல்லாம் கேட்டுச்சு. இப்போ ஏன் கேட்கல? எஸ், என்ன கொடுத்துட்டோம்? ஃபில்டர் செயின் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டோம். அப்போ அதுல நான் இதுக்கு முன்னாடி கொடுக்க தண்ணி எனக்கு ஃபார்ம் வந்துட்டு இருந்துச்சு இல்ல, லாகின். இது ரெண்டு அந்த டாட் வெளியே போட்டோம். அதாவது நான் என்ன வச்சிருக்கேன், இது வந்து lambda எக்ஸ்பிரஷன் கரெக்டா, இதை முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா போய் அப்படி கொடுத்து பாக்குறேன். இப்போ http ஃபார்ம் லாகின் காட்டுதா? கஸ்டமைசர் டிஃபால்ட்னா டிஃபால்ட் அவ்வளவுதான். யூசர் நேம் வந்துச்சு இல்லையா, அது வந்துடும், அவ்வளவுதான். புரியுதா? இப்ப ரன் தான் பண்ணி பார்ப்போம். நம்மளா கிரியேட் பண்ண பண்ணிக்கலாம். அதை பண்ணிட்டு அந்த லிங்க் இதுக்குள்ள யூஸ் பண்ணணும். இப்ப நான் இந்த இடத்துல கஸ்டமைசர் வித் டிஃபால்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா, அப்ப கஸ்டமைஸா அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க, அந்த ஃபார்ம் இதுக்குள்ள எழுதி வச்சிருக்காங்க. வித் டிஃபால்ட் இருக்கிறதுனால அந்த HTML லாஜிக்கான ஃபார்ம் எப்படி எழுதணும் அப்படிங்கறத உள்ள இருக்கு. இப்ப நான் ஓனா ஒரு HTML ஃபார்ம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கான லாகின் URLs உள்ள பாஸ் பண்ணணும். லாகின், அதுக்கு லாகின்னாலே தெரியும், டாட் லாகின், லாக் அவுட், ஸ்லாஷ் லாகின், ஸ்லாஷ் லாக் அவுட். அப்படியா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா போடணும். சரி, ஓகே. இப்போ எனக்கு அந்த ஃபார்மிங் காட்டவே இல்லையே, ஏன்னா இங்க நான் என்ன கொடுத்து வச்சிருந்தேன்? எஸ், இப்போ நான் ஒண்ணே நான் என்ன பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு நான் வந்து இப்படி வச்சுக்கலாம்னு இருக்கேன். சரி, சிஎஸ்ஆர்எஃப் அது நீங்க டிசேபிள் பண்ணலாம், பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு அது காட்டுது இல்லையா. இப்ப பாருங்க, இப்ப நான் ஸ்டூடெண்ட் கொடுக்குறேன், எனக்கு என்ன கேக்குது தெரியுமா? லாகின் பேஜ் கேக்குது. இந்த பேஜ் இப்போ வருது. இங்க பார்த்தோம் அப்படின்னா இப்படி கொடுக்குறேன், லோக்கல் ஹோஸ்ட் ஹாய் கொடுக்குறேன். ஏன்னா ஹாய்க்கு நான் என்ன சொல்லி வச்சுட்டேன்? எஸ். ரிமைனிங் இருந்தா எனி ரெக்வெஸ்ட் அத்தென்டிகேட்டடா இருந்தா என்ன பண்ணு, கஸ்டமைஸ் வித் டிஃபால்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப கஸ்டமைஸ் வித் டிஃபால்ட் அப்படின்னு நான் சொன்னதுனால இங்க போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த ஹாய்க்கு பதிலா இப்ப இந்த இடத்துல யூசர்
இதானே இதானே ஓகே. இப்ப பாஸ்வேர்டு உள்ள வந்துச்சா? என்ன இந்த லைனை கிளியரா புரிஞ்சுக்கோங்க, அதான் நான் சொல்றேன். இப்போ ஒருத்தர் வராங்க, ஹாயின்னு கொடுத்தா இது காமனா இருக்கு, எல்லாத்துக்கும் பப்ளிக்கா அலோவ் பண்ணிரு. இதை தாண்டி எந்த ரெக்வஸ்ட் வந்தாலும் அத்தன்டிகேட்டடா தான் இருக்கணும். அந்த அத்தன்டிகேட்டட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, லாகின் ஃபார்ம் நீ கொடு. அந்த லாகின் ஃபார்ம்ல அவங்க யூசர் பேர் கொடுப்பாங்க, பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன வரா, ஒரு அத்தன்டிகேட்டட் யூசர் தான். அவர் நீ என்ன பண்ணுனா, இந்த பேஜ் ஆக்சஸ் பண்றதுக்கான ஆத்தரைசேஷனை நீ ப்ரொவைட் பண்ணுன்னு அர்த்தம். கிளியரா? எனி டவுட்ஸ்? என்ன காட்டும்? யூசர் நேம் சொல்லு, பாஸ்வேர்ட் சொல்லு, கேக்குதா? ஏன்னா நான் HTML ஃபார்ம் கொடுத்துருக்கேன், எனக்கு இப்படி வரக்கூடாது. இது என்னது? இது என்னது? இது என்னது? இது என்னது? இது என்னது ஆக்சுவலா? இது எங்க கொடுப்போம்? கெட், போஸ்ட், இதெல்லாம் என்னது ஆக்சுவலா? போஸ்ட்மேன்னால என்னது? அது என்னது ஆக்சுவலா போஸ்ட்மேன்? இது என்னது? இது பிரவுசரு. இது என்ன ஃபார்ம்? இது என்னது ஆக்சுவலா? இந்த பேஜ் என்னது? போஸ்ட்மேன்ங்கிறது எது? என்னதுக்காக? அது என்ன? எதுக்காக யூஸ் பண்றோம்? என்னது டெஸ்டிங்காக? என்ன டெஸ்ட் பண்ணுங்க? API டெஸ்டிங். இதுல என்ன பண்றோம்? அதாவது கிளியரா புரிஞ்சுக்கோ அந்த பாயிண்ட். ஓகேவா? சும்மா எதுவும் என்ன பண்ணக்கூடாது, தெரிஞ்சே சொல்லாம எதுக்காக கிளியரா தெரியணும். ஓகே, அந்த ஒரு வேர்ட் நான் எதிர்பார்க்கிறேன். நான் ஒரே ஒரு வேர்ட் மட்டும்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், என்ன வருதுன்னு பார்க்கலான்னு. நம்ம படிச்ச கான்செப்டே எடுத்துக்கோங்க. லாஸ்டா என்ன பார்த்தோம்? இதுல இல்ல, வேலிடேஷன் இல்ல, இதை விட்டுருங்க. இப்ப நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணி முடிச்சோம்? முன்னாடி டைம் லீஃப்னு ஒன்று பார்த்தோம். டைம் லீஃப்ல என்ன கிரியேட் பண்ணோம்? டைம் லீஃப்ல என்ன படிச்சோம்? அதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம்? டைம் லீஃப் யூஸ் பண்ணோம். ரெஸ்ட்ஃபுல் ரெஸ்ட் API அப்படிதானே? ரெஸ்ட் APIக்கான கிரெட் ஆபரேஷன் பண்றது எல்லாமே இதை யூஸ் பண்ணி பண்ணோம் போஸ்ட்மேன்ல. அப்ப இந்த ரெஸ்ட் APIனால எது மூலமா நடக்கும்? ஆக்சுவலா HTTP மூலமா தான். HTTP get method, post method, put method. அதுக்கப்புறம் நம்ம டைம் லீஃப் படிச்சோம், அது ஃபுல்லாமே வியூ பண்ணி வந்துச்சு அப்படிதானே? அப்ப இந்த ரெஸ்ட்ஃபுல் API மட்டும் டெவலப் பண்றீங்கன்னா இதுல தான் வர்க்கே. இந்த இடத்துல வந்து ஃபார்ம் எனக்கு வரவே கூடாது. ஃபார் ரெஸ்ட் API மட்டும்தான். ரெஸ்ட் APIனா இந்த இடத்துல ப்ரிவியூல எனக்கு ஃபார்ம் வரக்கூடாது. அப்ப என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த பேஜ்ல வந்துட்டு இந்த லாகின் ஃபார்ம் ஒன்று கொடுத்தோம் இல்லையா, இதே மாதிரி .http கொடுத்துட்டு HTTP பேசிக் இருக்கா, இந்த HTTP பேசிக் தான் ஒண்ணும் இல்ல, என்னது கஸ்டமைசர் வித் டிஃபால்ட் அப்படின்னா யூஸ் பண்ணா போதும். நம்ம யூஸ் பண்ற என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா கெட்டர், செட்டர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கும். புரியுதா? புரியலையா? இப்ப பாருங்க, இப்ப நான் ரன் பண்றேன், ரன் மட்டும் பண்றேன். ரன் பண்றேன்னா இப்ப போயிட்டு போஸ்ட்மேன்ல இதே திங்ஸ் சென்ட் பண்ண போறேன். இப்ப என்ன காட்டுது? அன்ஆத்தரைஸ்ட் வருது. ப்ரிவியூ பாருங்க, ஃபார்ம்லாம் காட்டல. முன்னாடி பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் டிஃபரெண்ட் இருக்கும். இப்ப என்ன கொடுக்கணும் அப்படின்னா, பேசிக் இண்டிகேஷன்ல புரியும் நினைக்கிறேன். இங்க போயிட்டு இப்ப நான் இந்த பாஸ்வேர்டை என்ன பண்ணிக்கிறேன், எஸ். இப்ப பார்த்தனா 200 ஓகே அப்படின்னு வருதா? கிளியரா? என்ன புரிஞ்சு? இது வந்துட்டு JSON ஃபார்மேட்ல தான் வரணும், UIல வரக்கூடாது.
புரியுதா? அப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு HTTP பேசிக்ஸ் என்னவா இருந்தாலும் சரி நீ என்ன பண்ணிக்கலாம், அதை நீ அலோவ் பண்ணிக்கோ அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன சொல்றோம், கஸ்டமைசர் வித் டிஃபால்ட்ஸ். இது பேசிக்ஸ். இதுல நீங்க எப்படி வேணாலும் உள்ள கஸ்டமைஸ் பண்ணலாம். கஸ்டமைசர் வித் டிஃபால்ட், கஸ்டமைசர் வித் டிஃபால்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம திங்ஸ்க்கு ஏத்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைசர்ங்கிறது நம்ம பண்றது சரியா. கஸ்டமைசர்ங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு பாத்தீங்க இல்லையா, அதுல ரிமூவ் ப்ராப்பர்ட்டி, சேஞ்ச் லிசனர் உள்ள பாத்தீங்கன்னா நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி நமக்கு என்ன இருக்கும், வித் கஸ்டமைசர் வித் டிஃபால்ட். இப்போ ஃபார்ம் லாகின் ஒன்னு இருந்துச்சு இல்லையா, ஃபார்ம் லாகின்ங்கிறது என்னது, கான்ஃபிகரேஷன்ஸ். நியூ யூசர் என்னது, பாஸ்வேர்ட், நீங்க யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்ட் என்ன, HTTP செக்யூரிட்டி பில்டர், எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் திஸ் ஒன், அப்படிதானா எங்கெல்லாம் போட்டுருக்காங்க, லாகின் ஃபார்ம் கான்ஃபிகர். ஓகே, யூசர் நேம் பாராமீட்டர், இதெல்லாம் நம்ம ஏதாவது எழுதணுமா, எதுவுமே எழுதல. பாஸ்வேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பாராமீட்டர்ஸ், சக்சஸ் ஃபார்வர்ட் URL, init, create login processing URL, get username parameter, get password parameter, default login filter. இதெல்லாம் நம்ம எதுவுமே எழுதல, ஆனா அவங்களே என்ன பண்ணி வச்சிருக்காங்க, இந்த இன்டர்ஃபேஸை கிளிக் பண்ணுங்க, create login processing URL matcher கிரியேட் பண்ணோம், authenticated details source, authentication filter, all the things எல்லாமே இருக்கும். புரியுதா? அப்போ இந்த லைன் என்ன, ஓகே இப்போ இது எதுக்காக யூஸ் பண்ண, இது எதுக்காக யூஸ் பண்ண, புரியுதா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கு இப்போ மல்டிபிள் யூசர்ஸ் வரலாம். எனக்கு இங்க போயிட்டு நான் வந்துட்டு என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் உட்காந்துட்டு இங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் இதை காப்பி பண்ணி போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணுவோம், ஓகே நம்ம படிச்சது என்னன்னா அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டி. எங்க இருக்கு அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டி, ரிசோர்ஸுக்குள்ள அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன பண்ணணும், செக்யூரிட்டி டாட் எப்படி கொடுப்பீங்க, ஸ்ப்ரிங் டாட் செக்யூரிட்டியா, செக்யூரிட்டி டாட் ஸ்ப்ரிங்கா, ஸ்ப்ரிங் டாட் செக்யூரிட்டி யூசர் நேம், கரெக்டா, ஸ்ப்ரிங் டாட் செக்யூரிட்டி டாட் யூசர் டாட் நேம், கரெக்டா, ஈக்குவல் பேர் வச்சுக்கலாமா, சும்மா டெஸ்ட் செக்யூரிட்டி டாட் பாஸ்வேர்ட் என்னன்னு வச்சுக்கலாம், பாஸ்வேர்ட் வச்சுக்கோமா, அப்பதான் யாரும் ஈஸியா கண்டுபிடிக்க மாட்டாங்க. நிறைய பேர் அப்படிதான் வைப்பாங்க இல்லையா, நம்ம வைக்கிற பாஸ்வேர்ட்லாம் எப்படி இருக்கும், @123 @abc, நம்ம நேம் டெஸ்ட்னா டெஸ்ட் @123. இது நார்மலா பண்றது, புரியல. இப்ப என்னன்னா இது எதுக்காகனா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுங்கிறத காட்டுறேன். அடுத்த வராங்கன்னா அவங்க எப்படி பண்றது, அவங்க எப்படி லாகின் பண்றது. இப்போ இது சிங்கிள் யூசருக்கு தானே, இப்போ நம்ம இதை ரன் பண்றோம், கொடுக்கணும் பாஸ்வேர்டு என்ன கொடுக்கணும். இப்போ நமக்கு யூஸ் பண்ணதுனால இப்போ அவங்க நமக்கு என்ன, அவங்க பண்ண மாட்டாங்க, ஏன்னா நம்ம தான் இங்க சொல்லிட்டோமே அப்படிதான் இல்லையா, அதனால அவர் என்ன பண்ண மாட்டாரு, அவர் வந்து பண்ண மாட்டார். கரெக்டா? இப்ப ஸ்டூடெண்ட், இப்ப என்ன கொடுக்கணும், டெஸ்ட் பாஸ்வேர்டு சைன் இன் போச்சா. இப்போ இங்கேயும் போயிட்டு என்ன பண்ணிக்கிறோம், கொடுத்தா என்ன சொல்லுவாரு, ஐயோ மறுபடியும் நீ என்ன பண்ணோம், நீ வந்துட்டு அன்ஆத்தரைஸ்ட் 401 அன்ஆத்தரைஸ்ட், பாஸ்வேர்டு என்ன மாத்திட்டீங்க, யூசர் நேம் டெஸ்ட் மாத்திட்டீங்க, பாஸ்வேர்டை மாத்திட்டீங்க இல்லையா. இப்படி கொடுக்க பாஸ்வேர்ட் யூசர் வேரியபிள் இன்ஸ்டெட் டு கீப் சென்சிட்டிவ். ஆமா ஜஸ்ட் நம்ம இப்படி யூஸ் பண்றோம் இல்லையா, ரொம்ப சென்சிட்டிவா தான் இருக்கும் டேட்டாவெல்லாம். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் லைக் டேட்ல தான் ஸ்டோர் பண்ணி அதெல்லாம் பண்ணுவாங்க.
இது நம்ம சும்மா அதாவது லேர்னிங் பர்பஸ்க்காக உள்ள யூஸ் பண்ண தெரிஞ்சாதான் உள்ள அது பண்ண முடியும். அப்புறம் ஏன் சார் எங்களுக்கு அது சொல்லாம இது சொல்றீங்க கேட்க கூடாது இல்லையா? கேட்க மாட்டீங்க தானே? கேட்டாலும் நான் ஆன்சர் கேட்கணும். சரியா? நீங்க கேட்டீங்கனால இது கிளியரா பண்றாங்க கண்டிப்பா. சரியா? அப்படி புரியலாம் நீங்க என்கிட்ட வந்து சரியா? அப்ப நான் வேற மாதிரி இருப்பேன். அப்ப பாத்துக்கலாம். ஓகே, இது ஃபார் ஒன்லி சிங்கிள் ஒரு யூசருக்கு தானே இங்க வருது. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா மல்டிபிள் யூசர்ஸ் வராங்க. இப்ப இந்த மல்டிபிள் யூசர்ஸ் வந்து அவங்களுடைய கிரெடென்ஷியல் யூஸ் பண்ணி லாகின் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி வரணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்றது அப்படின்னா யூசர் டீடைல் சர்வீஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இது எப்படி வரும்னா அந்த ஃப்ளோ ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோமா? அது சொன்னா ஆல்ரெடி 3 டப்பா தான் போட போறோம். என்ன சார் டப்பா போட்டு எங்களை இது பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா? நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை நான் சொல்லிடுறேன், அவ்வளவுதான். புரியுதா? சோ அது நீங்க கஷ்டப்படக்கூடாது இல்லையா? அதனால நானே சொல்லிடுறேன். அப்படிதானே ராஜேஷ்? எத்தனை பேத்த வந்துடும் அந்த மாதிரிதான். சரி, ஓகே. நம்ம இங்க பார்த்து இது பிரவுசரு எது சொன்னேன் இல்லையா? இதான் என்னது பேர் என்ன சொன்னேன்? அதுக்கு இதுக்கு அப்புறம் போட்டதான் டிஸ்பேச்சர் சர்வர்னு சொன்னேன். ஃபில்டர் செயின். இதுக்கு பேர் என்னது? இதுக்குள்ளதான் என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னேன்? செக்யூரிட்டி ஃபில்டர் செயின். இந்த மாதிரி இருக்கும். அப்ப அதை வச்சுதான் அது நடக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். சரி, இப்ப இதுல என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அத்தென்டிகேஷன் ஃபில்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? அத்தென்டிகேஷன். இந்த ஃபில்டர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோ ஒரு லாகின் ஃபார்ம் வருது இல்லையா? அவரோட யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்ட் என்னங்கறத எடுக்கிறாரு. இவருக்கு வரணும். அப்ப இவர் எங்க இருந்து எடுப்பாருன்னா செக்யூரிட்டி கான்டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. செக்யூரிட்டி கான்டெக்ஸ்ட்ல இருந்து அந்த யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்ட் என்னங்கறத இவர் வாங்கிக்கிறாரு. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா அந்த ஃப்ளோ எப்படி நடக்குது? ஃபார்ம்ல நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். அப்ப அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் எங்க ஸ்டோர் பண்றாங்கன்னா செக்யூரிட்டி கான்டெக்ஸ்ட் அப்படிங்கறது வச்சிருப்பாரு. அவர்கிட்ட இருந்து இவர் எடுத்துக்கிறாரு. சரியா? சோ அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னா செக்யூரிட்டி கான்டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஏரியா உள்ள இதெல்லாம் நடக்குதுங்கிறதுக்காக நான் இங்க போடுறேன் கான்டெக்ஸ்ட். சரியா? சோ செக்யூரிட்டி கான்டெக்ஸ்ட் அங்க இருந்து அத்தென்டிகேஷன் ஃபில்டர் அப்படிங்கிறதுக்கு வந்துடும். இப்ப இந்த அத்தென்டிகேஷன் ஃபில்டர் வந்து யாரு கூட பேசுவார்னா மேனேஜர் கூட. எந்த மேனேஜர்னா அத்தென்டிகேஷன் மேனேஜர். சரியா? இவர் யார்கிட்ட பேசுவாரு? மேனேஜர்னால என்னங்க பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? மேனேஜர் எதுக்காக? இப்ப இவர் என்ன பண்றாருன்னா இங்க ஃபார்ம் வருது. ஜஸ்ட் என்ன வருதுன்னா யூசர் நேம் கொடுங்க, அதுக்கப்புறம் என்ன கொடுங்க, பாஸ்வேர்டு, இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த பட்டன் நீங்க என்ன பண்ணுங்க, சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது இல்லையா? அப்ப இது பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டை செக்யூரிட்டி கான்டெக்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அவர்கிட்ட இருந்து இவர் வாங்கிக்கிறாரு அத்தென்டிகேஷன் ஃபில்டர். பேசிக்கா அதை என்ன பண்றாரு, செக் பண்றாரு, அதெல்லாம் பார்ப்பாரு. சோ இவர் வந்துட்டு அகைன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா யார் கூட பேசுவாங்கன்னா அத்தென்டிகேஷன் மேனேஜர் கூட. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, ஓகே இவர் கரெக்டான யூசர் தானா, ஓகேவா, இல்ல இவர் வந்துட்டு இவரோட ரோல் கரெக்டா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் இவர் செக் பண்ணுவார் மேனேஜர். இப்ப இந்த அத்தென்டிகேஷன் மேனேஜர் இன்னொருத்தட்ட பேசுவாரு. அவர் யாருன்னா அத்தென்டிகேஷன் ப்ரொவைடர். எவ்வளவு பேர் எங்கெல்லாம் பாருங்க. ஓ சாமி, அத்தென்டிகேஷன் ப்ரொவைடர். சரியா? அப்ப இந்த அத்தென்டிகேஷன் ப்ரொவைடர். அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இப்ப யூசரோட டீடைல்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப இந்த யூசரோட டீடைல்ஸ் நம்ம எங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னா ரியல் டைம்ல இன் மெமரியிலே ஸ்டோர் பண்ணுவோம், இல்லைன்னா டேட்டா பேஸ் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம். சரியா? அப்ப அது ஸ்டோர் பண்றது எல்லாமே இதுதான் அந்த ப்ரொவைட் பண்றவர் தான் கொடுப்பாரு.
ஓகே, அப்ப இவர் யார்கிட்ட பேசுறாருன்னா அத்தன்டிகேஷன் மேனேஜர் அத்தன்டிகேஷன் ப்ரொவைடர் கிட்ட பேசிக்கிறாரு. அப்ப இந்த ப்ரொவைடர் என்ன பண்றாரு, அந்த மல்டிபிள் யூசர்ஸ் வராங்க, அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் டேட்டாபேஸ் ஓகே, அந்த பாஸ்வேர்ட் பாத்தீங்க அப்படின்னா என்கோட் பண்ணி யூஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அப்ப அதெல்லாமே இங்கதான் நடக்கும், அத்தன்டிகேஷன் ப்ரொவைடர் தான் கொடுப்பாரு. புரியுதா? அப்ப இந்த அத்தன்டிகேஷன் ப்ரொவைடர்ல பாஸ்வேர்ட் என்கோடர் அந்த லாஜிக் எல்லாமே இங்க நடக்கும். எஸ், என்ன சார் இவ்வளவு ஹானம் இருக்கா? எஸ், அதுல இந்த ஃப்ளோ தான் தேவை. இதெல்லாம் இன்பில்டா பண்ணி கொடுத்துரும், அது எப்படி பண்ணி கொடுக்குதுன்னு தெரிஞ்சாலே போதும். சரியா? அப்போ இதுதான் என்ன பண்றாங்கன்னா அத்தன்டிகேஷன் ப்ரொவைடர் தான் அந்த பாஸ்வேர்ட் என்கோடர். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா, அதாவது அத்தன்டிகேஷன் ப்ரொவைடர்ங்கிறது அந்த யூசருக்கான டேட்டாஸ் எல்லாத்தையும் கொடுக்கும், யூசரோட டீடைல்ஸ். அப்ப யூசர் டீடைல்ஸ் சர்வீஸ் ஒன்று இருக்கு, அதுல யூசர்ங்கிறது ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸுக்குள்ள யூசரோட பேர் என்ன, பாஸ்வேர்ட் என்ன, அவரோட ரோல் என்ன, எல்லாத்தையும் கொடுக்கறது இந்த ப்ரொவைடர். இந்த ப்ரொவைடர் என்ன பண்ணுவாரா, மேனேஜர் கூட பேசுவார். இந்த மேனேஜர் வந்து அத்தன்டிகேஷன் ஃபில்டர், அப்படிதான் இல்லையா? அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வருது, ஃபார்ம் வந்து அத்தன்டிகேஷன் ஃபில்டர் பேசுறாரு, அத்தன்டிகேஷன் ஃபில்டர் மேனேஜர் பேசுறாரு, மேனேஜர் ப்ரொவைடர் பேசுறாரு. ப்ரொவைடர் என்ன கொடுப்பாரு, அவரோட யூசர் பேர் என்ன, பாஸ்வேர்ட் என்ன, அவரோட ரோல் என்ன, எல்லா டீடைலும் கொடுக்குறாரு. அவரோட பாஸ்வேர்ட் வந்துட்டு ப்ராப்பரா இருக்கா, என்கோட் பண்ணிருக்கா, எல்லா டீடைல்ஸையும் இவர் செக் பண்ணுவார். இதெல்லாம் அவர் என்ன பண்ண, மேனேஜர் ஓகே டிக் மட்டும் பண்ணுவாரு. அப்படிதான் அவரோட வேலை தானே, என்ன பண்றது, ஜஸ்ட் டிக் மட்டும் பண்றது. அதுவும் என்ன பண்ண மாட்டாங்க, அது கரெக்டா இருக்கான்னு கூட இப்போ இருக்க மேனேஜர்ஸ் எல்லாம் செக் பண்ண மாட்டாங்க இல்லையா? சும்மா இது ரியல் டைம் ஏற்ற மாதிரி சொல்றேன், சரியா? ஆனா உள்ள அது அப்படி பண்ணாது, அது என்ன பண்ணும், அது பெர்ஃபெக்ட்டா பண்ணும், இல்லையா? சரி, ஓகே. அப்ப இந்த அத்தன்டிகேஷன் ப்ரொவைடர் என்ன பண்றாங்கன்னா யூசரோட டீடைல் எல்லாம் வாங்குறாங்க. அதை வாங்குறதுக்கு நம்ம கிட்ட ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு, அந்த டேட்டா கொடுக்க அது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள யூசரோட பேர் என்ன, பாஸ்வேர்ட் என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லணும். கிளியரா? யூசர் டீடைல் சர்வீஸ். இப்ப புரியுதா? இப்படிதான் நமக்கு நடக்குது. என்கோடர் ஓகே, பாஸ்வேர்ட் நம்ம செட் இல்லையா, அந்த பாஸ்வேர்ட் எல்லாம் என்கோட் பண்ணி ஹேஷிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம பண்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மல்டிபிள் யூசர்ஸ் நம்ம லாகின் பண்ண போறோம். மல்டிபிள் இந்த இடத்துல இங்க நம்ம ஒரு பீன் யூஸ் பண்றீங்க, என்ன யூஸ் பண்ண போறீங்க, ஒரு பீன். ஓகே, சோ இப்போ இதுல என்ன யூஸ் பண்ணீங்கன்னா பப்ளிக் யூசர், இங்க காட்டுது பாத்தீங்களா யூசர். இப்போ இந்த யூசர் டீடைல் சர்வீஸ்ங்கிறது ஒண்ணு இல்ல, இங்க அத்தன்டிகேஷன் ப்ரொவைடர் இருக்காங்கல்ல, அதாவது மல்டிபிள் யூசர் வேணும் அப்படின்னா இப்போ இந்த அத்தன்டிகேஷன் ப்ரொவைடர் தான் யாரு இருப்பாருன்னா, லைக் இந்த யூசர் டீடைல்ங்கிறது என்னது, இந்த இடத்துல இப்போ நான் இந்த இன்டர்ஃபேஸ் பாருங்க, இத கிளிக் பண்ணுங்க, மேட்சிங் இன் மெமரி யூசர் டீடைல் மேனேஜர் சொன்னா இன் மெமரிக்குள்ள வச்சுக்கிறது, இன் மெமரி இங்க இன்பில்டா இருக்க மெமரிக்குள்ள வச்சுக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா JDBC கூட கனெக்ட் பண்ண, JDBCங்கிறது இல்ல, லைக் டேட்டாபேஸ் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி இன்ஃபர்மேஷன், யூசரோட இன்ஃபர்மேஷன் நம்ம டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணலாம். இது என்ன பண்ணும்னா இன் மெமரி யூசர் டீடைல்ங்கிற மேனேஜரை ரிட்டர்ன் பண்ணும். இது ஒரு கிளாஸ், இந்த ஆப்ஜெக்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஆப்ஜெக்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல என்ன இருக்கு, யூசர்ங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸுக்குள்ள யூசரோட பேர் என்ன, புரியுதா, யூசரோட பேர் என்ன, அவரோட பாஸ்வேர்ட் என்ன, இது எல்லாத்தையும் செட் பண்ணலாம். யூசர் டீடைல்ஸ் அதுக்குள்ள யூசரோட பேர், அவரோட பாஸ்வேர்ட் என்ன, எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம். நம்ம கோட் எழுதணும் அவசியமே இல்லை, இவரை யூஸ் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓல்டு பாஸ்வேர்ட் என்ன, நியூ பாஸ்வேர்ட் என்ன சொல்லிக்கோங்க, எல்லாத்துக்கான கோடிங் இருக்கு. கிளியரா என்ன சொல்றேன்னு? அதாவது இங்க எங்க நான் கிளிக் பண்ண என்ன பண்ணேன், ஒரு யூசர் டீடைல் சர்வீஸ் தான் கொடுத்தேன். இந்த யூசர் டீடைல்ஸ் அத்தன்டிகேஷன் ப்ரொவைடர் தான் என்ன பண்ணிச்சுப்பாங்க, அந்த இன் மெமரி டீடைல்ஸ் தான் சொல்றோம் இல்லையா, அது என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு இந்த யூசர் டீடைல் சர்வீஸ்ங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். அந்த நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதுக்குள்ள மெமரி யூசர் டீடைல் மேனேஜர் இவர் என்ன பண்றாருன்னா என்னோட மெமரிக்குள்ள யூசர் டீடைல் இருக்காங்க இல்லையா, இந்த அப்ளிகேஷன் யூசர் டீடைல் அது எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஒரு கிளாஸ். அந்த பாத்தீங்கன்னா யூசருக்கு பேர் இருக்கும், ரோல் இருக்கு, இதானே இருக்கும், அதுக்கான உள்ள எழுதி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப அந்த யூசர் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா டீடைல்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, யூசர் நேம், யூசர் அப்படிங்கிற பேர் நமக்கு இங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். யூசர் டீடைல்ஸ்க்குள்ள யூசர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும்.
ஓகேவா? சரி ஓகே. இப்போ இந்த இடத்துல அப்படி நம்ம கொடுத்தோம் இல்லையா? சோ இதுக்கு ஒரு பேர் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா நீங்க காட்டுதா? சோ யூசரோட டீடைல்ஸ். இப்போ எனக்கு எந்த யூசரோட பேர் வைக்கிறேன்னா சும்மா என்னுடைய பேர் வச்சுக்கிறேன். இதான் என்னுடைய பேர். இதுல நான் என்ன கிரியேட் பண்ணனும்னா யூசர். இந்த யூசரோட பேர் இங்க இருக்கு பாத்தீங்க யூசரோட பேர். நான் இத கிளிக் பண்றேன். எங்க இருக்கு இது ஆக்சுவலா? எங்க போயிடுச்சு? ஓகே இங்க இருக்கு பாருங்க. கண்ட்ரோல் பிளஸ் n பிரஸ் பண்ணிக்கிறேன். யூசர் அப்படின்னு யூசர் டாட் கிளாஸ். அதுல பாத்தீங்க அப்படின்னா இவர் எங்க இருந்து வர அதை கிளிக் பண்ணா பிரின்சிபால் நேம் கெட் குரூப்ஸ் பாஸ்வேர்ட் ரோல் என்ன புரியுதா? உங்க ரோல் என்ன, உங்க யூசர் நேம் என்ன, உங்க பாஸ்வேர்ட் நான் வாங்க போறேன். அதுல பாத்தீங்கன்னா ரோல் என்ன இது எல்லாமே உள்ள இருக்கும். இப்போ நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா லைக் நேம் கொடுத்துக்கலாம், பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் பார்த்தா ரோல் என்ன, கெட்டர் செட்டர் தான். இப்போ உங்களுக்கு படிச்ச கான்செப்ட் தான் கொஞ்சம் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். பண்ணி ஒரு கிளாஸ் இன்பில்டா இங்க இந்த மாதிரி இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் இருக்கும். சரியா? சோ அந்த மாதிரி நம்ம இங்க கொடுத்துக்கிறோம். பட் வித் யூசர் அது இப்போ யூசரோட பேர் நான் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா வித்தின் டபுள் கோட்ஸ்க்குள்ள ஜஸ்ட் முத்து கொடுத்துக்கிறோமா? தென் என்ன புரியுதா? எல்லாமே எங்க இருக்குன்னா வித் யூசர் நேம் யூசர்ஸ்க்குள்ள இருக்கும். யூசர்ஸ் டாட் வித் யூசர் நேம் உங்க பாஸ்வேர்ட் என்ன நம்ம கொடுக்கிறது என்ன முத்து @123. சோ முத்து @123 லாம் வேண்டாம், 123 போதும். சரியா? ஓகே டாட் நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ரோல் ரோல்ஸ். இப்போ இவர் யாரு? அட்மினா? அட்மின் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல யூசர் உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கோங்க. அட்மின் டாட் என்ன பண்ணும், இத பில்ட் கொடுத்தாதான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு என்ன பண்ணனும்னா பில்ட் ஆகும். இல்ல இது கொடுக்காம இருக்கலாம். இப்போ என்னன்னா இது எதுக்காகனா ரோல் பேஸ்ட் அத்தென்டிகேஷன் இருக்கலாம், இப்போ எம்ப்ளாயிஸா இருக்கலாம். இப்போ அந்த ரோலோட பேர் எம்ப்ளாயி இருக்கு, இது அட்மினா அட்மினா இருக்கும், யூசர்னா யூசரா இருக்கும். அப்ப அவர் மட்டும் தான் அலோவ் பண்ண முடியும். லாஜிக்ல இஃப் என்ன பண்ணுவோம், அந்த யூசரா இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும், இல்ல இது அட்மினா இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும், எம்ப்ளாயா இருந்தா மட்டும் தான் அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் கரெக்ட்டா பண்ண முடியும். கரெக்ட்டா? இப்போ பில் பண்ணிட்டோம். சரியா? இப்போ பில் இது என்ன ரிட்டர்ன் பண்ணு தெரியுமா? இன் மெமரி காட்டுதா? என்ன காட்டுது? இன் மெமரி யூசர் டீடைல்ஸ் மேனேஜர். இந்த மேனேஜருக்குள்ள இப்ப நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்டோட பேரோ அதை கொடுக்கணும். சரியா? நம்ம கிரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்டோட பேர் என்னவோ அந்த பேரை நம்ம என்ன பண்ணோம், சோ இந்த இடத்துல கொடுக்கணும். இதுல ஏன் எரர் காட்டுது? ஓகே க்ளோஸ் பண்ணலாம். இப்படி வராது, என்னத்தை இம்போர்ட் பண்ணணும், என்னத்தை கொடுக்க போறீங்க? கமா கொடுக்கணுமா? கமா வராது. சரி ஓகே டாட் லாஸ்ட் கொடுக்கணுமா? ஓகே சோ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல யூசர் டீடைல்ஸ் சர்வீஸ் அப்படினா எழுதிட்டேன். இதே மாதிரி எனக்கு ஒரு மல்டிபிள் யூசர்ஸ் வேணும். அது பாத்துக்கலாம். இப்ப பாருங்க எனக்கு இதே மாதிரி மல்டிபிள் யூசர்ஸ் வேணும். சரியா? இப்ப மல்டிபிள் யூசர்ஸ் வேணும் அப்படின்னா இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதே அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். சரியா? இதை அப்படியே இங்க காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இத முத்துக்கு பதிலா வேற என்ன வச்சுக்கலாம்? அப்படி வேணா வச்சுக்கோ. யூசர் 1 இங்க யூசர் 1 கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கோங்க, லைக் இதோட யூசர் பேர் என்னன்னு வச்சுக்கோங்க, பாஸ்வேர்ட் என்ன வச்சுக்கோங்க, யூசர் 1 போட்டுக்கோங்க. இவர் யாரு? இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் யூசர்.
ஒருத்தர் தான் அட்மின். இதெல்லாம் யார் தான்? யூசர். இவர் என்ன வச்சுக்கலாம்? யூசர் 2ன்னு வச்சுக்கலாம் இல்லையா? ஓகே. இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? யூசர் 2ன்னு போட்டுக்கலாம் இல்லையா? இவங்களை வேற என்ன வச்சுக்கலாம்? எம்ப்ளாயின்னு வச்சுப்போமா? சும்மா எம்ப்ளாயின்னு போட்டுக்கலாம். இ பாஸ்வேர்ட் ஆல்சோ யூசர் 2. இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்னா, ரிட்டர்ன் இன் மெமரி யூசர் டீடைல்ஸ் தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். சரி, அந்த இன் டீடைல் இன் யூசர் டீடைல் மேனேஜர்ங்கிறது ஒண்ணு இல்ல, நமக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா அது ஒரு கிளாஸ். அப்ப அந்த கிளாஸ் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அதாவது இதை நம்ம படிச்சிருப்போம். ஸ்டூடெண்ட் ஒன்று வச்சிருப்பேன், அதுல ஃபீல்ட் போட்டிருப்பேன், அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருப்பேன். அப்படிதானா? அதே மாதிரிதான் இந்த இடத்துல நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு கிளாஸ். அப்ப இது ஒரு கிளாஸ்ங்கிறதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஏன் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன்னா, பிகாஸ் திஸ் ஒன் இஸ் பீன். இந்த பீன் என்ன பண்ணோம்? ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் பண்ணோம். என்ன ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுதுன்னா, இந்த யூசர் டீடைல் சர்வீஸ் அப்படிங்கிறவங்க இந்த இன் மெமரி யூசர் டீடைல் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட ரிட்டர்ன் பண்றாங்க. இப்ப இதுக்குள்ள அந்த யூசரோட பேர் என்னவோ அது எல்லாத்தையும் கொடுக்கணும். என்னெல்லாம் கொடுக்கணும்? முத்து கமா யூசர் 1 கமா யூசர் 2ங்கிறத நம்ம பாஸ் பண்ணிக்கிறோம். புரியுதா? என்னெல்லாம் கொடுக்கணும்? முத்து கமா யூசர் 1 கமா யூசர் 2 அப்படிங்கறத நம்ம கொடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். இப்ப இதுல இருக்க யூசர் யார் வேணாலும் போய் லாகின் பண்ணலாம். சரியா? இப்ப இதுல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? யார் வேணாலும் போய் லாகின் பண்ணலாம். ஆனா இதுல இன்னொரு எரர் வரும். என்ன எரர்னா, பாஸ்வேர்டு இப்படி இருக்கு பாத்தீங்க இல்லையா? ஒன்லி யூசர் 1 இருக்கா, பிளெயின் டெக்ஸ்டா இருக்கு. சோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் இதுல வந்து எந்த விதமான என்கோடிங் யூஸ் பண்ணல. பட் அப்படி யூஸ் பண்ண பிளெயின் டெக்ஸ்டா இருக்கு. போய் காட்டுதா? இப்ப நம்ம என்ன கொடுத்து வச்சிருந்தோம்? என்ன கொடுத்து வச்சிருந்தேன்? 1 2 3 கொடுத்து வச்சிருந்தேன். இங்க பாருங்க, அகைன் லாகின் பேஜ் தான் காட்டும். இங்க எடுத்து பாருங்க, டிஃபால்ட் பாஸ்வேர்ட் என்கோடர். கரெக்ட்? இந்த வேர்ட் எங்கேயும் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த டப்பால பாருங்க, பாஸ்வேர்ட் என்கோடர். அத்தென்டிகேஷன் ப்ரொவைடர் என்ன பண்ணுவாரு? பாஸ்வேர்ட் என்ன அர்த்தம்னா, நான் பிளெயின் டெக்ஸ்ட் மட்டும் அப்படி இல்லையா? சோ அதனால இந்த இடத்துக்குள்ள நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நோ பாஸ்வேர்ட் எதுவுமே யூஸ் பண்ணல. இது வெறும் ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் தான். கோடிங் பாஸ்வேர்ட நான் இங்க யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்றதுக்காக இந்த பாஸ்வேர்ட்ல வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா, லைக் இந்த மாதிரி நோ அப்படின்னு சொல்லணும். அல்காரிதம், சரியா? எந்த விதமான என்கோடிங் அல்காரிதமும் இங்க இல்ல அப்படிங்கிறதுக்காக நம்ம சிம்பிளா இந்த இடத்துல இப்படி சொல்லிக்கிறோம். இப்ப என்ன பேரு? ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் லாகின் தான். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வச்சா அது லாகின் பேஜ், அதனால நமக்கு இப்படி வந்துச்சு. இப்ப வேணா நம்ம மறுபடியும் போடலாம். நீங்க பாருங்க, ஜஸ்ட் ஹாய் நமக்கு என்ன பண்ணோம்? இதுல கொடுக்க இது ஆல்ரெடி கொடுத்துட்டோம். குக்கீஸ்ல சேவ் ஆயிட்டோம் இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா செஷன் ஐடி கிரியேட் ஆயிருக்கும். அதனால நமக்கு என்ன பண்ணாது, இப்ப வராது. இப்ப நான் இங்க போயிட்டு பண்ண போறேன், தெரியுமா? இது கொடுத்தா வராது இல்லையா? இப்ப நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, வேற ஏதாவது ஒண்ணு கொடுக்கலாம். வேற ஏதாவது மீன்ஸ் யூசர் 1 பாஸ்வேர்ட் புரியுதா? அப்போ இங்க என்ன அர்த்தம்? என்ன பண்ணிருக்கோம் இந்த லைன்? கிளியரா? இப்படிதான் செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ் நிறைய இருக்குல்ல. இதான் எனது மல்டிபிள் யூசர் பேஸ்ட் ஆன் ஓகேவா? இதுவரை ஒர்க் அவுட் பண்றீங்களா? சரியா? டைம் ஆச்சு. அடுத்த செஷன்
ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நாளைக்கு செஷன் இருக்கு. செஷன் மீன்ஸ் மார்க் செஷன். செஷன் மீன்ஸ் மார்க் செஷன். ஓகேவா சௌமியா? சௌமியா அன்னைக்குள்ள என்ன பண்ணிருக்கணும்? பெண்டிங் டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஓகே சார். ஓகே சார். யா, நாளைக்கு மார்க் செஷன் 3 PM நடைபெறும். அதனால் அனைவரும் என்ன பண்ண வேண்டும்? ஆங்காங்கே இருக்கும். அனைவரும் ஸ்பிரிங் போர்ட் படிச்சது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு வந்திருக்கணும்? கண்டிப்பா வந்திருக்கணும். நாளைக்கு மட்டும் யாராவது ஆப்சென்ட் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வித்தவுட் ஃபெயில். ஓகே, இல்ல அவைலபிள் இல்லைன்னா இப்பவுமே சொல்லிருங்க. சௌமியா அவைலபிளா நாளைக்கு? எஸ் சார். அரவிந்த், ராஜேஷ், ஆமா உங்களுக்கு சேர்த்துதான் நாளைக்கு மார்க். அதை படிச்சுட்டு வாங்க, அந்த கிட்டப் ரிலேட்டடா போட போட ஸ்டெப்பை புஷ் பண்ண சொல்லுவேன். எப்படி புஷ் பண்றீங்கன்னு பார்க்க பாருங்க. ஓகே ஓகே, ராஷிகா நீங்க அவைலபிள் தானே? ஹரீஸ்வர்? ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரிமைனிங் நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த செஷன் புரிஞ்சு இல்லையா? இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கணும். இன்னைக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணாதான் தெரியும், இல்ல புரியாது. சரியா? ஓகே, அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ரிமைனிங் நம்ம மண்டே பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம்.